ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வாழைக்காய் வச்சு வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்பவே கிறிஸ்பியான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வாழைக்காய் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. இதை செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு செய்திடலாம். காலையில் அவசரமாக கிளம்புற நேரத்தில் வாழைக்காய் வச்சு இந்த மாதிரி செய்து கொடுங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் எல்லா குழம்பு சாதத்துக்கூடையும் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக வாழைக்காவை கட் பண்ணுங்கள். வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு தண்ணியிலலாம் போட வேண்டாம், டைரெக்டாகவே மித்த ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ண வாழைக்காவெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகுத்தூள் மிளகும் சீரகமும் ஒன்றா சேர்த்து உணுக்கி வச்சுருக்கிறேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவு வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சில்லி பவுடர், தனியாத்தூள் அந்த மாதிரிலாம் சேர்க்க வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்து செய்தாலே இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். மசாலா காயில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா காயோட மிக்ஸ் ஆகாது. வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. இந்த மாதிரி ஒரு முறை கரண்டி வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டு 2-3 குலுக்குனிங்கனாலே போதுங்க. மசாலா காயில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகி வந்துடும். இந்த மாதிரி மசாலா போட்டு பரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் உடனே பொரிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கூட தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட்டுடும். அதனால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மசாலா போட்டுட்டு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு பீஸாக போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம மாவு ஐட்டம் எதுவுமே சேர்க்காததுனால எண்ணெய் குடிக்காது. போட்ட எண்ணெய் அப்படியே மிச்சம் இருக்குங்க. நம்ம எத்தனை வாழைக்காய் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுற எண்ணெயிலேயே நல்லாவே பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது மாதிரி காயை போட்ட உடனே நீங்கள் பரட்டி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு காய் சேர்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க எல்லா பக்கமும். நீங்கள் எண்ணெயில் காயை சேர்த்த உடனே பரட்டி விட்டிங்கன்னா மசாலாலாம் உதிர்ந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக்காகி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா மசாலா துளி கூட உதிராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குது. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வாழைக்காய் வறுவலுங்க. காலையில் அவசரமாக வேலைக்கு கிளம்பும் போதோ இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விடுறதுக்கோ ரொம்ப ஈஸியான சைடிஷ் ரெசிப்பிங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை செய்து பாருங்கள். இருக்கிற எண்ணெயிலேயே மீதி இருக்கிற எல்லா வாழைக்காயையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பிங்க. இதே மெத்தடில் நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.